விஷயத்தை நாளைக்கு பண்ணலாம் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணி அடுத்த நாள் தள்ளி போடுறதுனால தன்னோட வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாகும். இந்த வீடியோவில் நம்ம எப்படி நாளைக்கு பண்ணலாம்னு போகிற டிஃபிகல்ட்டியை பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கலாம், தன்னோட ஃபஸ்ட் இயர் ஆஃப் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போலாம் எதுக்கு படிச்சுக்கிட்டு நம்ம அப்புறமா படிச்சலாம், நம்மளுக்கு வாழ்க்கை தேவையான ஸ்கில்ஸாக இருக்கட்டும் ஏதாவது அப்படிங்கிறாரு வச்சுக்கலாம். தன்னோட ஃபஸ்ட் இயர் போகுது, செகண்ட் இயர் போகுது, தேர்ட் இயர் போகுது, ஃபைனல் இயர் போனதுக்கப்புறம் வேலை தேட ஆரம்பிக்கணும். இந்த வேலை தேடுறப்ப ஸ்கில்ஸை கற்றுக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. 3 வருஷம் தள்ளி போட்டு நாளைக்கு பண்ணிக்கலாம் விட்டுட்டாரு. இப்போது எல்லாரும் அவரை தேடி நிறைய பேர் கற்றுருப்பாங்க, அவங்களெல்லாம் வேலை கிடைச்சிரும். இவருக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏதோ ஒரு வேலையை தேடி போயிடுவார். தன்னோட வாழ்க்கையே கேள்விக்குறியாகும். எந்த இடத்துல போகிறோம் என்ன பண்ணுறோன்னு தெரியும். அப்போ டிப்ரெஷன் ஆகுவார். இந்த டிப்ரெஷனே நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வர ஒரு பெரிய டிப்ரெஷனாக இருக்குது. கரியரில் அடுத்தது என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு வேலைக்கு தெரிய போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் பிபிஓ போனீங்களாம் கரியரில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்காம விட்டுட்டு கடைசி வேலை கிடைக்க மாட்டேங்குது. இன்கம் சோர்ஸ் கடைசி தேவைப்படும். எல்லாருக்குமே ஒரு இன்கம் தேவைப்படும். அந்த இன்கம்க்கு தேவைப்படுறப்ப நம்மளோட ஹரிபரி பண்ணிட்டு நம்ம போகிறோம், ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுறோம். போனதுக்கப்புறம் நம்ம ஹார்டன் பண்ணுறோம். அதனால் நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லி நீங்கள் தள்ளி போகிறீங்க பார்த்தீங்களா, அது உங்கள் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டப்படும். நான் கூட என்ன பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு இந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவே போடாமல் ரொம்ப நாள் இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா ஏதோ ஒன்று நல்லா பண்ணியிருக்கலாம் யூடியூப் சேனல்ஸை. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி அப்போ இருந்து வீடியோ போட ஆரம்பிச்சிருந்தோம். 2-3 வருஷத்தில் நல்ல ஒரு ரீச் ஆகிருக்கும், நம்ம நல்ல ஒரு இது பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. இதனால் நாளைக்கு பண்ணலாம் இல்லை, மூட்டை எதுவுமே இல்லைனாலும் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா படிக்கிறதா இருக்கட்டும், வாழ்க்கையில் எது பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. நான் எல்லா வீடியோன்னு சொல்லுவேன், யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, உங்கள் ஸ்கில்ஸை அப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட இது வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் யாருன்னு உலகத்துக்கு கொண்டு வாங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனாலும் பரவாயில்ல, எனக்கு தெரியல இனிமேல் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுங்க. ஏன்னா அது ஃபியூச்சரில் ஒரு பெரிய இன்கம் வரப்போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு நாளைக்கு பண்ணிக்கலாம் ஒரு விஷயம் தள்ளி போடாதீங்க. கற்றுக்கிறதா இருக்கட்டும், வேறு எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நாளைக்கு பண்ணுறதோட இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது கொஞ்சமாக இருந்தால் கூட சரி, அது இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு டைம் அதை ப்ராக்ரஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களை உறுத்திட்டே இருக்கும், பண்ணணும்னு. இப்போ நானே பாருங்கள், வீடியோ எடுக்கவே மாட்டேன், அது அப்புறம் பண்ணிக்கலாம் விட்டுட்டேன். இப்போ நான் எடுக்க ஆரம்பிக்கிறேன், ஆனால் எனக்கு நிறைய விஷயம் போட்டுகிட்டே இருக்குது, வீடியோ நிறைய ஏதோ பண்ணணும் தோணிட்டே இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு டைம் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பிரெயினை அது நம்ம நாளைக்கு பண்ணலாங்கிற ஒரு விஷயமே வராது. இன்றைக்கி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற தோண ஆரம்பிச்சிடும். அதனால் உங்கள் பிரெயின் அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாளைக்கு பண்ணலாங்கிற ப்ரோக்ராம் பண்ணாமல் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அதனால் உங்கள் கரியராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, நாளைக்கு பண்ணுறதை விட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலாக அதுக்கப்புறம் கரியர்டாக நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ப்ரொடக்டிவாக அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் எக்ஸ்பர்டைசர் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி லேர்னிங்.